வணக்கம். எனது 11வது இசையில்லாத பாடலாக நாட்டுப்பற்று. நம் சுதந்திரம் எப்படி பெற்றோம், சாதாரணமாக அதை பெறவில்லை. இதை எல்லோரும் நம் வரலாறாக படித்திருக்கிறோம். அதை மையமாக வைத்து எழுதிய ஒரு கவிதை தான் அது. ஐயா தமிழன்பன் அவர்கள் பாராட்டிய ஒரு கவிதை இது. சேவாசதன் பள்ளியிலே முதலாக நான் மேடை ஏறும் பொழுது வாசித்த கவிதையில் ஒன்று. அதை எனக்கு மிகவும் பாராட்டினார். அதை இப்பொழுது பாடலாக பாடுகின்றேன். இந்த வரிகளை நீங்கள் கேட்டு அதற்கு எனக்கு பின்புலம் தர வேண்டிக் கொள்கிறேன். இதோ அந்த பாட்டு. இடியன அடிபட்டு இதயங்கள் அறுபட்டு உயிர்களும் உடல் விட்டு இரத்தங்களை ஓடவிட்டு சொகீதம் பாடவிட்டு அந்நியரும் நாட்டை விட்டு நம்ம வரை ஆளவிட்டு ஓடிச்சென்ற நாளும் தொட்டு ஒட்டிக்கொண்ட சுதந்திரமே. இடியன அடிபட்டு இதயங்கள் அறுபட்டு உயிர்களும் உடல் விட்டு இரத்தங்களை ஓடவிட்டு சொகை ஈதம் பாடவிட்டு அந்நியரும் நாட்டை விட்டு நம்ம வரை ஆளவிட்டு ஓடிச்சென்ற நாளும் தொட்டு ஒட்டிக்கொண்ட சுதந்திரமே. இடியன அடிபட்டு இதயங்கள் அறுபட்டு உயிர்களும் உடல் விட்டு இரத்தங்களை ஓடவிட்டு சொகை கீதம் பாடவிட்டு அந்நியரும் நாட்டை விட்டு நம்ம வரை ஆளவிட்டு ஓடிச்சென்ற நாளும் தொட்டு ஒட்டிக்கொண்ட சுதந்திரமே. உன்னை பாடிச் சென்ற பாரதியும் சுதேசி கப்பல் விட்ட வஉசியும் உன்னை பாடிச் சென்ற பாரதியும் சுதேசி கப்பல் விட்ட வஉசியும் எண்ணற்ற தியாகிகளும் இழந்த தேசம் தன்னை பெற பல தேகங்களை இழந்தோம் இழந்த தேசம் தன்னை பெற்றோம். இடியன அடிபட்டு இதயங்கள் அறுபட்டு உயிர்களும் உடல் விட்டு இரத்தங்களை ஓடவிட்டு சோக கீதம் பாடவிட்டு அந்நியரும் நாட்டை விட்டு நம்ம வரை ஆளவிட்டு ஓடிச் சென்ற நாளும் தொட்டு ஒட்டி கொண்ட சுதந்திரமே. உன்னை பாடி சென்ற பாரதியும் சுதேசி கப்பல் விட்ட வஉசியும் கண்ட கனவுகள் வெற்றி கொள்ள பல தேகங்களை இழந்த தேசம் தன்னை பெற்றோம். வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். அன்புடன் உங்கள் கவிச்சித்தர் களக்காடு மாரி சுப்ரமணியன். இதற்கும் உங்களுடைய கருத்தை தெரிவித்து என்னை ஊக்குவிக்க வேண்டுகிறேன். நாளை 12வது இசையில்லாத பாடலில் சந்திப்போம்.